Welcome students. Today's class 12th Max chapter 6 application of vector algebra. Just a recall for previous class. Already we learned in theorem 6.20 the perpendicular distance from a point with the position vector u vector to the plane r vector dot n vector equal to p is given by, that is பாத்தீங்கன்னா plane பாத்தீங்கன்னா r vector dot n vector equal to p and position there is any point, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், அந்த பாயிண்ட் A, அந்த பாயிண்டுடைய பொசிஷன் வெக்டார் u வெக்டார், அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பிளேனுக்குள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா பார்த்தீங்கன்னா del equal to modulus of u dot n minus p divided by modulus of n vector, that is பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பிளேனு எனி பாயிண்ட் பொசிஷன் வெக்டார் u வெக்டார், இந்த del அப்படிங்கிறது இந்த பர்பண்டிகுலர் லென்த் ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா. நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் வரையில் வெக்டார் ஃபார்மேட் உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் கார்டீசியன் ஃபார்மேட்டுக்கு மாற்றினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஃபார்மேட் நம்ம 11th அனாலிட்டிக்கெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கார்டீசியன் ஃபார்மேட் எப்படி எழுதுறதுண்டு அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு பின்னு இருந்தது இல்லைங்களா, இது எப்படி எழுதிக்கலாம், ஆர் வெக்டார் டாட் என் வெக்டாரை ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜட்னு எழுதிக்கலாங்களா, மைனஸ் பி ஈக்குவல் டு 0. இந்த பிளேனில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்ட் x1 y1 z1 வச்சுக்கிட்டு அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 மைனஸ் p டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். சப்போஸ் அந்த பாயிண்ட் உங்களுக்கு x1 y1 z ஆரிஜினாக இருந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் d டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். ஸோ இதே மாதிரியே 2 பேரலல் பிளேனுக்கு பார்த்துருப்போம். தட் இஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பேரலல் பிளேன், ரெண்டு பிளேனும் பேரலாக வரையில, தட் இஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஜெட்டுங்களா, இதை கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கும். ஆர் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொப்போஷனாக வரலாம். ஒரு கான்ஸ்டண்டால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கேலார், தட் இஸ் ஸ்கேலாரால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அனதர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்லி வேரியபிள் எக்ஸ் ஒய் இஜெட்டை மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். கான்ஸ்டன்ட்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வரதான் உங்களுக்கு பேரல் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் d1 மைனஸ் d2 டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். சப்போஸ் நம்மளுக்கு கொஸ்டினில் வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்டீசியனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு போடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்குது, அவங்க வெக்டார் ஃபார்மேட் வச்சு இந்த ஃபார்முலா போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலா படிக்காமல் நம்ம கார்டீசியன் ஃபார்மேட்டுக்கு மாற்றி ஈஸியாகவும் போடலாம். ஸோ இந்த சம்ஸ்லாம் நம்ம நோட்டில் போட்டு காமிப்போம், பின்னாடி பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டூ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லைன், தட் இஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன், இது ஒரு பிளேனு இது ஒரு பிளேனு, ரெண்டு பிளேனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும். இந்த லைனுடைய ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா பார்த்துருக்கோம். அந்த லைனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எனி பாயிண்ட் ஆன் த லைன் சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகும் வச்சு போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது தியரம் 6.22 பார்த்தோம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பிளேனு செகண்ட் பிளேனு, இந்த டூ பிளேனுக்கும் இன்டர்செக்டாக ஆகிற மாதிரி இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனில் ஒரு பிளேன் ஃபார்ம் பண்ணோம். அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா plane 1 plus lambda into plane 2 equal to 0. So plane 1 உடைய equation பார்த்தீங்கன்னா r vector dot n vector minus d1 plus lambda into plane 2 உடைய equation r vector dot n2 vector minus d2 equal to 0. கார்டீசியன் ஃபார்மேட்டில் பிளேனுடைய ஈக்குவேஷன் மட்டும் என்ன போட்டோம்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜெட், இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தாங்க. ஸோ அடுத்தது இப்போ இமேஜ் பாயிண்ட் ஆன் த லைன். இமேஜ் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுங்களா, இப்போ தியரம் 2.0 6.20 சொன்னேன். ஒரு ஏ தட் இஸ் எனி பாயிண்ட் ஆன் த பொசிஷன் வெக்டார் யூ வெக்டார், அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு பிளேனுக்கு வரக்கூடிய இந்த ஈக்குவேஷன் மட்டும், தட் இஸ் இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா படிச்சிருப்போம். del equal to modulus of u vector dot n vector minus p divided by modulus of n. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாயிண்ட் தெரியுங்களா, இந்த எம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். எம் அப்படிங்கிறது ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர். இந்த ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர்ங்கிறது எக்ஸைஸ் 6.5ல் போட்டிருக்கோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுட்டு எனி பாயிண்ட் ஆன் த லைன், தட் இஸ் அங்கே நம்ம லைன் வச்சு போட்டிருப்போம். இங்கே பிளேனுக்கு பதில் அங்கே லைனாக இருந்திருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே பிளேனில் ஒரு வெட்டாக இருக்கும், அங்கே லைனில் ஒரு வெட்டாக இருந்திருக்கும். அந்த வெட்டாரும் இந்த வெட்டாரையும் கம்பேர் பண்ணி போட்டிருப்போம். லைனில் ஒரு வெட்டார் வந்திருக்கும், இங்கே ஒரு வெட்டார், தட் இஸ் இந்த பாயிண்ட் ரெண்டையும் லிங்க் பண்ணி அங்கே பர்பண்டிகுலர் எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்த்து
பார்த்துருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி போடலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிவிட்டு பர்பண்டிகுலர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மிரர் இமேஜ் அப்படிங்கிறது இந்த ஏக்கு மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஏ டேஸ், அதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா பி வெக்டார் பொசிஷன் வெக்டார் அசியூம் பண்ணியிருக்கோம். பி வெக்டார் பி த பொசிஷன் வெக்டார் ஆஃப் மிரர் இமேஜ் ஆஃப் ஏ வெக்டார் ஏ டேஸ். ஸோ அப்போ இந்த மிரர் ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் அதனுடைய மிரர் இமேஜுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் கிடச்சிரும். ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் ஏ டேஸுங்கிற பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எம். அந்த எம் தான் உங்களுக்கு என்ன வரும்னா ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர், தட் இஸ் யூ வெக்டார். யூ வெக்டாருங்கிறது பாயிண்ட்டு, பி வெக்டாருங்கிற மிரர் இமேஜ் பை 2, தட் இஸ் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட் தட் இஸ் ஃபுட் கிடைக்கும். ஸோ இதை வச்சு சம் போடணும். சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரம் சரி எக்ஸாம்பிள் 6.55 இருக்குது. இது ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சம் தப்பாக இருக்கும். இங்கே உங்களுக்கு 2 வரும். 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3i + 6j + 11k வரும். 3i + 6j + 11k வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் தெரியல முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம் கார்ட்டீசியன் ஃபார்மேட்டுக்கு மாற்றி போடலாம். இந்த சம்மு நான் நோட்டில் போட்டு காமிக்கிறேன், அப்புறமேட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் எ பாயிண்ட் டு லைன் அண்ட் பிளேன். நம்ம இது வரைக்கும் பர்பண்டிகுலர் லைன் மட்டும் தான் பார்த்தோமா, தட் இஸ் ஒரு லைன் மீட் பண்ணுது, அப்போ அதனுடைய பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கே மீட் பண்ணுச்சுன்னா இதனுடைய பாயிண்ட்டு. ஸோ லைனில் ஒரு வெக்டார் இருக்கும், பிளேனில் ஒரு வெக்டார் இருக்கும். அந்த ரெண்டு வெக்டாரை லிங்க் பண்ணிவிட்டு காட்டி வெக்டார் ஃபார்மேட்டில் போடையில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். தட் இஸ் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் வச்சு போடையில் யூ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் ஏ டாட் என் டிவைட் பை பி டாட் என் இன்ட்டு பி வெக்டார்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா உங்களால் படிக்க முடியல அப்படின்னா டைரெக்டாக நம்ம இந்த லைனில் ஒரு பிளேன் தட் இஸ் எனி பாயிண்ட் அந்த லைன் வச்சு அந்த போடலாம். ஸோ அதுவும் நான் போட்டு காமிக்கிறேன். தட் இஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.56 அந்த மாடல் இருக்குது. உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி போடையில் வரக்கூடிய ஆன்சர் 1 2, -1, 2. ஆல்டர் மெத்தட் ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஆல்டர் மெத்தட் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த சம்மெல்லாம் எப்படி போடலான்ட்டு பார்ப்போம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்த எக்ஸாம்பிள் 6.56 சம் பாருங்கள். ஆல்டர் மெத்தடில் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் where the straight line r vector equal to given for the one line intersect the plane. That is பார்த்தீங்கன்னா பிளேன் உடைய ஈக்குவேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. ax + by + cz + d = 0ங்கிறது ஜென்ரல் ஃபார்மேட்டு. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா x - y + z - 5 = 0. கண்டிப்பாக பிளேனில் ஒரு நார்மல் வெக்டார் இருக்கும். தட் இஸ் அந்த வெக்டார் என்னவாக இருக்குன்னா 1, இங்கே பார்த்தீங்கன்னா -1 1ங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா i கேப் - j கேப் + k கேப் அப்படிங்கிறது நார்மல் வெக்டார். அதே மாதிரி கொஸ்டினுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேனு ஒரு லைன், இந்த லைனும் பிளேனும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த பாயிண்ட் தட் இஸ் கோஆர்டினேட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வழியாகவும் பாஸ் ஆகும், பிளேன் வழியாகவும் பாஸ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு. இதை நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கிவன் பிளேன் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுங்க. த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி மாற்றலாம்? பாயிண்ட் இது வந்து பாயிண்ட் ஏ வெக்டார், இது வந்து வெக்டார் பி வெக்டார். இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா x1 y1 z1 அசியூம் பண்ணிங்களா. வெக்டாரை b1 b2 b3 வச்சு நம்ம ஃபார்முலா தெரியும். ஒரு பாயிண்ட் 1 வெக்டார் கொடுத்தா x - x1 டிவைடட் பை b1 ஈக்குவல் டு y - y1 டிவைடட் பை b2 ஈக்குவல் டு z - z1 டிவைடட் பை b3. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணையில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x - x1 2 பை b1 பதில் 3. The same y - y1 minus into minus plus by b2ங்கிறது 4. The same z - z1 z1 உடைய வேல்யூ 2. ஸோ அப்படி போடையில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா -2 பை இந்த இடத்துல பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 கிடச்சிரும். ஸோ இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல்? சம் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக பேராமீட்டர் ரேம்டாக்கு வருக ஸ்கேலார் எனி பாயிண்ட் ஆன் த லைன். தட் இஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன பிளேனு இந்த லைனு, இந்த லைன் மேலே வரக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்டினுடைய ஃபார்மேட் இப்படி இருந்திருக்கும். ஸோ அதுதான் லேம்டாவில் இருக்குது. லேம்டாக்கு நம்ம வேல்யூ மாற்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே போகும். சரிங்களா? ஸோ அப்போ ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய லேம்டாங்கிறது பார்த்தீங்கன்னா எது வழியாகவும் பாஸ் ஆகும், பிளேன் வழியாகவும் பாஸ் ஆகும். ஸோ அப்போ எனி பாயிண்ட் ஆன் த லைன் சொல்லிட்டு இதிலிருந்து XYZ ஃபைன் பண்ணிடுங்க. 3 λ + 2 4 λ - 1 2 λ + 2. ஸோ அந்த எனி பாயிண்ட் எழுதியாச்சுங்களா? ஸோ இப்போ இந்த பிளேனு
இந்த லைன் மேலே வரக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். 3 lambda plus 2, 4 lambda minus 1, 2 lambda plus 2. ஸோ இந்த பிளேஸ், இந்த ஃபூட் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் இந்த பகுதி, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸில் கண்டிப்பாக இந்த பாயிண்ட் எது வழியாக பாஸ் ஆகும்? பிளேன் வழியாக பாஸ் ஆகுமா? ஸோ அப்போ அந்த இடத்துல வேணும் அப்படின்னா இந்த பாயிண்டை கொண்டு போய் இதில் போனால் பிளேனுடைய ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். பிளேனுடைய ஈக்குவேஷனுங்கிறது ஒன்றா வச்சுருக்கோம். அதில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதில் 3 lambda plus 2வையும், ஒய்க்கு பதில் 4 lambda minus 1, இஜெட் ரீப்ளேஸ் டு 2 lambda plus 2. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இதை வந்து இன்னரில் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா லேம்டா ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். அந்த லேம்டா கொண்டு போய் இந்த பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா 2 minus 1 2. ஸோ அவங்க கேட்ட பாயிண்ட் இதுதான், 2 minus 1 2. கரெக்டுங்களா? இந்த 2 minus 1 2ங்கிறது பிளேன்லேயும் பாஸ் ஆகும். ஆனால் பிளேனுடைய ஈக்குவேஷன்ஸ் தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கு, லைன்லேயும் பாஸ் ஆகும். ஸோ அந்த மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் கேட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.9ல் 7th கொஸ்டின் இதே மாடலில் தான். ஃபைண்ட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன். ஒரு லைன் கொடுத்துருக்கு அண்டு பிளேன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் கேட்டிருக்கு. இப்போ போட்டோம் இல்லைங்களா, இதே சேம் மாடல் தான். இந்த லைன், இந்த பாயிண்ட். இதுக்கப்புறம் ஆல்சோ ஃபைண்ட், இதை கண்டுபிடிச்சிட்டு எகைன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு. ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் பிளேன். இந்த லைனுக்கும் பிளேனுக்கும் உள்ள ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற லைனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதை கார்ட்டீசியனோட பை 1 டினாமினேட்டர் இது பண்ணிங்கன்னா பை 1 இருக்கிற மாதிரி மீனிங்கு. ஸோ இப்போ பை 1 வச்சுருங்க. பிளேனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, ஸோ பிளேனுடைய ஈக்குவேஷன் எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பிளேனுடைய ஈக்குவேஷன் தெரியும் அண்ட் லைனுடைய ஈக்குவேஷன் தெரியும். லைனில் வந்து எனி பாயிண்ட் ஆன் த லைன், இந்த லைன் மேலே வரக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்டுடைய ஃபார்மேட்டை ஃபைன் பண்ணணும். ஸோ அப்படி அந்த ஃபார்மேட்டை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அந்த லைன் ஈக்குவல் டு சம் லேம்டா. ஏன்னா கொஸ்டினில் கொடுத்தே நம்மளுக்கு என்ன இருக்குது, கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்னன்னா வெக்டார்லேருந்து நம்ம கார்ட்டீசியன் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ வெக்டார் உங்களுக்கு வந்து ஃபார்மாக நிறைய மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை முடியலைன்னா கார்ட்டீசியன் ஃபார்மேட் மாதிரி உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அப்போ எனி பாயிண்ட் ஆன் த லைன் போடையில் லேம்டா ப்ளஸ் 1 2 lambda lambda minus 1 கிடைக்கும். கண்டிப்பாக இந்த எனி பாயிண்ட் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டு இந்த பிளேஸில் பிளேன் வழியாக பாஸ் ஆகும். இந்த எனி பாயிண்டாக இருக்கிறது இந்த பிளேஸில் எது வழியாக பாஸ் ஆகுனா பிளேனுங்கிற இடத்துல பாஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ அப்போ இதை கொண்டு போய் பிளேனோட ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். எக்ஸுக்கு ரீப்ளேஸ் டு லேம்டா ப்ளஸ் 1, ஒய் ரீப்ளேஸ் டு 2 lambda, இஜெட் ரீப்ளேஸ் டு லேம்டா மைனஸ் 1. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா லேம்டா 1ன்னு கிடச்சிரும். அந்த லேம்டா 1ன்னு சொல்லிட்டு போய் இந்த பாயிண்டில் எனி பாயிண்டில் சப்ஸ்டியூட் பண்ணல உங்களுக்கு அந்த மீட் பண்ணக்கூடிய இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடச்சிரும். லைனும் பிளேனும் மீட் பண்ணக்கூடிய இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடச்சிரும். 2,2,0. ஆல்சோ ஃபைன் என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் நம்மளுக்கு தெரியும். ஒரு லைன் அண்டு ஒரு பிளேன் கொடுத்தாங்கன்னா லைனில் கண்டிப்பாக ஒரு வெக்டார் இருக்கும், பிளேனுக்கு ஒரு வெக்டார் இருக்கும். பிளேனில் ஒரு வெக்டார் இருக்கும், அது நார்மல் வெக்டார் என் வெக்டார். லைனில் வரக்கூடிய வெக்டார் பி வெக்டார்னு வச்சுருப்பாங்களா. அப்போ லைனுடைய ஈக்குவேஷன்லேருந்து வரக்கூடிய வெக்டாருங்கிறது டினாமினேட்டர் வரதான் உங்களுக்கு வெக்டாருங்களா. 1 2 1ங்கிறது பி வெக்டாரு. அதே மாதிரி பிளேனில் வரக்கூடிய வெக்டார் இருக்குங்க, அது என் வெக்டாரு. 2 -1 2 2 -1 2ங்கிறது என் வெக்டாரு. ஸோ இதை ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லைன் அண்டு பிளேன் கூட தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஆங்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா sin θ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் என் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார். அப்போ பிங்கிறது லைன்லேருந்து எடுத்த வெக்டாரு, என்கிறது பிளேன்லேருந்து எடுத்த வெக்டாருங்களா. இப்போ மாடுலஸ் ஆஃப் பி ஃபைன் பண்ணணும், √6 கிடைக்கும். மாடுலஸ் ஆஃப் என் ஃபைன் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 2/3√6ன்னு உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் அந்த 8th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸசைஸ் டே ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர். ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் ஆஃப் த ஃப்ரம் த பாயிண்ட், தட் இஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பிளேனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இது ஃபுட். அந்த ஃபுட்டினுடைய கோஆர்டினேட்ஸ் அந்த பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ போட்ட மாடலே தான். அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன கேட்டால் ஆல்சோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பர்பெண்டிகுலர். இதனுடைய லென்த்து கண்டுபிடிக்கணும். லென்த்து கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ லென்த் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா ஃபார்முலா தெரியும். கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா ஈஸி. ax plus by plus cz plus d equal to 0 அப்படின்னா லென்த் ax1 plus by1 plus cz1 plus d divided by root of a square plus b square plus c square மாடுலஸ் போடணும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ பிளேனோட ஈக்குவேஷன் as plus by plus cz தெரியும். அதே மாதிரி x1 y1 z பாயிண்ட் தெரியும். இதை ரெண்டையும் லிங்க் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லென்த்து கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஃபூட்டு கேட்டாங்களே, அந்த ஃபூட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ பிளேனில் ஒரு வெக்டார் இருக்கும். அந்த வெக்டார் என்னவாக இருக்குன்னா 1 2 3ங்களா, அப்போ 1 2 3 வச்சு i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப், இதுதான் உங்களுக்கு வெக்டாராக இருக்கும். கொஸ்டினில் ஒரு பாயிண்ட் இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேரலாக ஒரு வெக்டார் இருக்குது. அப்போ 1.1 வெக்டார் தெரிஞ்சதுன்னா ஃபார்முலா வெக்டார் ஈக்குவேஷன், அது கார்ட்டீசியன் ஈக்குவேஷனே போட்டுக்கலாம். 1.1 வெக்டார் தெரிஞ்சால் லைனுடைய ஈக்குவேஷன், இது லைன் தானுங்க. அப்போ x மைனஸ் x1 டிவைடட் பை b1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 டிவைடட் பை b2 ஈக்குவல் டு z மைனஸ் z1 டிவைடட் பை b3. பட் ஆனால் இங்கே b1 b2 b3ங்கிறது இந்த வெக்டார், தட் இஸ் n வெக்டாருக்கு பேரலாக தான் இருக்குது. நார்மல் வெக்டார் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பேரலாக தான் உங்களுக்கு வரும், ஏன்னா பர்பெண்டிகுலர் தான் கொடுத்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா b1 b2 b3யை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா n1 n2 n3ன்னு வச்சாலும் கரெக்டு தான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு நார்மல் வெக்டார் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா பேரலாக இருக்கும். பிளேனுடைய நார்மல் வெக்டார் தான் பாயிண்ட்டுக்கும் பேரலாக வருது, கரெக்டுங்களா? பிளேனுடைய நார்மல் வெக்டார் தான் இந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பேரல் லைனாக வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் x1ங்கிறது பார்த்தீங்கன்னா x1 y1 z1ங்கிறது 4 3 2ங்களா, அப்போ 4 3 2 b1 b2 b3 தான் நம்ம n1 n2 n3 வச்சுக்கலாம் சொன்னாங்களா, அப்படி வச்சு போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த 1 2 3 இருக்கு இல்லைங்களா, அப்போ இந்த 1 2 3 வரும். விச் இஸ் ஈக்குவல் லேம்டாக்கு ஈக்குவல் பண்ணிடுங்க எனி பாயிண்ட் ஆன் த லைன், ஏதாவது ஒரு பாயிண்ட் இந்த லைனுடைய ஃபார்மேட்டில் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக இந்த பாயிண்ட் இந்த இடத்துல எது வழியாக பாஸ் ஆகுங்க, பிளேன் வழியாக பாஸ் ஆகுமா, அப்போ எனி பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் பிளேனில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஃபூட்டு கிடச்சிடும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த எனி பாயிண்ட் கண்டுபிடிக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லேம்டா ப்ளஸ் 1 2 லேம்டா ப்ளஸ் 3 3 லேம்டா ப்ளஸ் 2 இருக்குங்களா, இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிளேனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ் எனி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லேம்டா ப்ளஸ் 4 2 லேம்டா ப்ளஸ் 3 3 லேம்டா ப்ளஸ் 2, கரெக்டுங்களா? இதை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இதை கொண்டு போய் ஃபஸ்ட்டு பிளேனுடைய ஈக்குவேஷன் இருக்குங்களா, அதை ஒன்று அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ரீப்ளேஸ் டு lambda plus 4, y replace to 2 lambda plus 3, z replace to 3 lambda plus 2 substitute பண்ணிடுங்க. ஸோ இதை இன்னரில் மல்டிபிள் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா லேம்டா பார்த்தீங்கன்னா -1 கிடைச்சிரும். லேம்டா -1 சப்ஸ்டியூட் பண்ணியில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த ஃபூட் வேல்யூ கிடைச்சிரும். ஃபூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 போட்டிங்கன்னா 3, 1, -1 கிடைச்சிரும். இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணியில் 3, 1, -1. ஸோ ஆல்சோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ், நம்ம டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே தெரியும். இது ax ப்ளஸ் by ப்ளஸ் cz ப்ளஸ் d ஈக்குவல் டு 0. இது x1 y1 z1. ஸோ இதனோட லென்த்து கண்டுபிடிக்க மாடுலஸ் ஆஃப் ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 ப்ளஸ் d டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். ஸோ அப்போ x1 y1 z1ங்கிறது பாயிண்ட்டு, ஏபிசிங்கிறது இந்த பிளேனுடைய கோஎஃபிஷியன்ட், பிளேனில் வரக்கூடிய xy z உடைய கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு ஏபிசி அண்ட் டி வரும். ஸோ இதெல்லாமே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ax1 1 into 4, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா by1 b பார்த்தீங்கன்னா 2 into 3, cz1 3 into 2, d-னுடைய வேல்யூ -2 டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் 1 + 4 + 9. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 14 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் 14. மாடுலஸ் கேனாட் பி நெகட்டிவ், லென்த் அப்படிங்கிறதால மாடுலஸ் யூஸ் பண்ணியிருக்கு, நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ அப்போ 14 டிவைட் பை 14, இந்த 14 என்ன பண்ணிக்கலாம்னா √14 into √14 எழுதிக்கலாமா, பை √14. ஒரு √14 √14 கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா √14ங்கிறது கிடச்சிரும், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.55, இது புக்கில் தப்பாக இருக்கும், ப்ளஸ் அவங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடாமல் நாம் எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இமேஜ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபூட் நம்ம கண்டுபிடிக்க தெரியுங்களா? ஃபூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிளேனுடைய ஈக்குவேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. ஒரு பிளேனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா r vector dot I plus 2j plus 4k equal to 38, that is minus 38 equal to 0. பிளேனுக்கு கண்டிப்பாக ஒரு நார்மல் வெக்டார் இருக்குங்களா, இதில் வரக்கூடிய அந்த I plus 2j plus 4kங்கிறது நார்மல் வெக்டார். ஸோ அந்த நார்மல் வெக்டார் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு, பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் தான் நம்ம u வெக்டார்னு டெக்ஸ்ட் புக்கில் அசியூம் பண்ணால் நம்ம u வெக்டாரே வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏனா a வெக்டார், பினா b வெக்டார் வச்சுருப்போம். இந்த இடத்துல வரக்கூடிய டெக்ஸ்ட் புக் நம்மளுக்கு u வெக்டார் அசியூம் பண்ணால் நம்ம u வச்சுருக்கோம். அப்போ u வெக்டார் ஆஃப் இந்த பாயிண்ட் I plus 2j plus 3k. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ லாஸ்ட்டாக போட்டாங்க அதே மாதிரி தான், இந்த பாயிண்ட்டு இந்த வெக்டார் பேரலாக இருக்குங்களா, அப்போ பேரலாக இருந்ததுன்னா 1 பாயிண்ட் அந்த 1 வெக்டார் தெரிஞ்சதுன்னா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், x மைனஸ் x1 டிவைட் பை b1 வந்து நம்ம n1 வச்சுருக்கணுங்களா, அப்போ n1 y மைனஸ் y1 டிவைட் பை n2 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை n3. ஸோ அப்போ அப்படி போடையில் டைரெக்டாக அந்த லைனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x மைனஸ் 1, இங்கே y மைனஸ் 2, z மைனஸ் 3.
இந்த நார்மல் வெக்டார் இருக்குங்களா 1 2 4ங்கிறது இங்கே டினாமினேட்டரில் வரும் ஈக்குவல் டு லேம்டா எனி பாயிண்ட் ஆன் த லைன் இந்த லைன் மேலே வரக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லேம்டா ப்ளஸ் 1 2 லேம்டா ப்ளஸ் 2 4 லேம்டா ப்ளஸ் 3ன்னு கிடச்சிருங்க எனி பாயிண்ட் ஆன் த லைனுங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபூட்டு கண்டுபிடிக்கணும். ஃபூட்டு கண்டுபிடிக்க கண்டிப்பாக இந்த எனி பாயிண்ட் கண்டுபிடிச்சது இந்த இடத்துல அந்த பாயிண்ட் என்னவா இருக்குன்னா பிளேனுடைய ஈக்குவேஷனில் பாஸ் ஆகும். தட் இஸ் பிளேனுடைய ஈக்குவேஷன் பிளேன் கோட அந்த லைன் பீட் பண்ணக்கூடிய இடத்துல போத்துமே உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்டை கொண்டு போய் பிளேனுடைய ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பிளேனுடைய ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ரீப்ளேஸ் டு லேம்டா ப்ளஸ் 1 y replace to 2 lambda plus 2 z replace to 4 lambda plus 3. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஃபைனலாக 21 லேம்டா தட் இஸ் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னரில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணிங்கன்னா 21 லேம்டா மைனஸ் 21 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ லேம்டா ஈக்குவல் டு 1 லேம்டா 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபூட்டு கிடச்சிரும். லேம்டா 1ன்னு சொல்லிட்டு இந்த எனி பாயிண்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபூட்னுடைய ஆன்சர் கிடச்சிரும். ஃபூட்டு பார்த்தீங்கன்னா 2, 4, 7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுங்களா தட் இஸ் 1 பாயிண்ட்டு அதனுடைய மிரர் இமேஜ் இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஃபூட்டு கிடச்சிடும். அப்போ u வெக்டார் ப்ளஸ் v வெக்டார் டிவைட் பை 2 ஈக்குவல் டு m mங்கிறது ஃபூட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் பாயிண்ட்டுங்களா. ஸோ அப்போ u வெக்டாருங்கிறது நம்ம அந்த இமேஜ் பாயிண்ட் தெரியாததாக தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அது xi yj zkன்னு அசியூம் பண்ணிடுங்க. u வெக்டாருங்கிறது நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற வெக்டாரு. v வெக்டாருங்கிறது கொஸ்டினில் கொடுத்த அந்த பாயிண்ட் இருக்குங்களா 1 2 3 அது v வெக்டாருங்கிறது xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk அசியூம் பண்ணியிருக்கிறோம். mங்கிறது இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட்டை நம்ம வெக்டாராக அசியூம் பண்ணிக்கலாம். 2, 4, 7ங்கிறது வெக்டார் அசியூம் பண்ணால் 2y ப்ளஸ் 4j ப்ளஸ் 7k. ஸோ இதுலேருந்து இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. இதுலேருந்து ஐயை காமனாகவும் ஜேவை காமனாகவும் அண்டு கேவை காமனாகவும் அவுட்டர் எடுத்துருங்க. அவுட்டர் எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 i கேப் ஒய் ப்ளஸ் 2j கேப் இஜட் ப்ளஸ் 3k கேப் ஈக்குவல் டு இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4i ப்ளஸ் 8j ப்ளஸ் 14k ஈக்குவேட்டிங் ijkவை ஈக்குவல் பண்ணால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i வெக்டார் ஈக்குவல் டு i வெக்டார் j வெக்டார் ஈக்குவல் டு j வெக்டார் அண்ட் அனதர் ஒன் k வெக்டார் ஈக்குவல் டு k வெக்டார் ஈக்குவல் பண்ணி போடையில் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4 x3 கிடைக்கும் y 6 z 11. தேர்ஃபோர் அந்த இமேஜ் பாயிண்ட் ஆஃப் அந்த வெக்டார் என்னவாக இருக்குன்னா 3i ப்ளஸ் 6j ப்ளஸ் 11k. இது புக்கில் தப்பாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பர்பண்டிகுலர் வெக்டாருங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணுற மாடலே ஃபைன் பண்ணி போட்டிருக்கோம். புக்கில் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் இந்த ஆன்சர் வரும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி போட்டுக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.50 ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் 5, -5, 0 from the point of intersection of the straight line passing through the point A of 4, 1, 2 and B of 7, 5, 4 with the plane. Find the distance between the point from the point of intersection of straight line. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த 2 பாயிண்ட் கொடுத்தாங்களா இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் இருக்கும். தட் இஸ் 2 பாயிண்ட் வச்சு ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்களா பாருங்கள். பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 2 பாயிண்ட் வச்சு ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அந்த லைனுடைய ஈக்குவேஷனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் இந்த லைனுடைய ஈக்குவேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து லைனுடைய ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அண்டு வித் த பிளேன் இருக்குல்ல இந்த பிளேன் வச்சு பார்க்கணும். ஸோ பாருங்கள் கிவன் பிளேன் இருக்கு இல்லைங்களா கிவன் பிளேன் x மைனஸ் ஒய் ப்ளஸ் z மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட் வச்சு லைனோட ஈக்குவேஷன் தெரியுங்களா x மைனஸ் x1 டிவைட் பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 டிவைட் பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு z மைனஸ் z1 டிவைட் பை z2 மைனஸ் z1. ஸோ x1 y1 z1ங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்டாகவும் x2 y2 z2ங்க செகண்ட் பாயிண்டாகவும் அசியூம் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x மைனஸ் 4/3 ஈக்குவல் டு y மைனஸ் 1/4 ஈக்குவல் டு z மைனஸ் 2/2. எனி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு லேம்டாக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாங்களா லேம்டாக்கு ஈக்குவல் பண்ணால் எனி பாயிண்ட் ஆன் த லைன் அந்த லைன் மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்டுடைய ஃபார்மேட்டு 3 லேம்டா ப்ளஸ் 4 4 லேம்டா ப்ளஸ் 1 2 லேம்டா ப்ளஸ் 2ன்னு கிடச்சிருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 பாயிண்ட் எதில் இருக்குது வித் த பிளேனுங்களா இந்த பிளேன் ஒரு கொஸ்டின் கொடுத்துறாங்களா இந்த பிளேனில் தான் இந்த 2 பாயிண்ட் இருக்கும். இந்த 2 பாயிண்டில் கண்டுபிடிச்சி இந்த லைன் பார்த்தீங்கன்னா எனி பாயிண்ட் அந்த லைன் கண்டிப்பாக எது போடுறதுங்க பிளேன்லேயே இருக்குங்களா. ஸோ அப்போ இந்த பாயிண்டை கொண்டு போய் பிளேனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பிளேனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு பதில் 3 லேம்டா ப்ளஸ் 4 y ரீப்ளேஸ் டு 4 லேம்டா ப்ளஸ் 1 z ரீப்ளேஸ் டு 2 லேம்டா ப்ளஸ் 2.
ஸோ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணில லேம்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிரும். லேம்டா ஜீரோன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடச்சிரும். என்ன பாயிண்ட் அப்படின்னா 4,1,2 4,1,2ங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் ஒரு பாயிண்ட் பாரு. கொஸ்டின் படி என்னென்னா ஒரு பிளேனில் ஏபின்னு 2 பாயிண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தரிசி இந்த 2 பாயிண்ட் லிங்க் பண்ண ஒரு லைன் கிடைக்கும். இங்கே இதுலேருந்து ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு கொஸ்டின் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே 5,-5,0. ஸோ அதுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் தெரியும். 2 பாயிண்ட் தெரிஞ்சால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square plus z2 - z1 the whole square. இது 10th நான் படிச்சுட்டு இருக்கேன் கரெக்டுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட் வச்சுக்கோ x1 y1 z1 x2 y2 z2 5 - 4 the whole square -5 - 1 the whole square -10 - 2 the whole square. இதை ரூட் பண்ணேன்னா 5 - 1 1 ஸ்கொயர் பண்ணால் 1 பாருங்கள். அதே மாதிரி 6 ஸ்கொயர் பண்ணால் 36 12 ஸ்கொயர் பண்ணால் 144 கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 181 வருங்க. சிம்பிளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 181. இந்த கொஸ்டின் உங்கள் புக்கில் தப்பாக இருக்கும். உங்கள் புக்கில் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 13 கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் மாற்றி எழுதியிருக்கும். நீங்கள் போடையில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 181 தான் கிடைக்கும். ஸோ ரிமைனிங் எக்ஸாமில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.